இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், இந்த கல்வி நிலையத்தின் ஆசிரியர்கள், அலுவலர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸோ இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கல்வி நிலையத்தோடு நாங்களும் இணைந்து பயணிக்கிறோம் என்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இந்த தக்கர் பாபா நிறுவனத்திற்கும் எங்களுடைய நிறுவனத்திற்கும் ஒரு நீண்ட ஒரு கால ஒரு இணைப்பு இருக்கிறது. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறப்போ சொல்லியிருந்தேன், உங்கள் இந்த கல்வி நிலையத்தில் படித்து எங்கள் கம்பெனியில் அப்ரெண்டிஸ் முடித்து கம்பெனி ட்ரெயினி ஆகி பர்மனெண்ட் தொழிலாளியாக ஒரு 36 ஆண்டுகள் பணிபுரிந்து ரிட்டையர் ஆகி இப்போ 5 வருஷம் ஆச்சு. அவர் மிஸ்டர் தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊட்டி பக்கம். ஸோ அவர் இங்கே இந்த நிறுவனத்தில் படித்து எங்கள் கம்பெனியில் அப்ரெண்டிஸாக முடித்து ஆல்மோஸ்ட் 36 வருட காலமாக சிறந்த பணி செய்து மன நிறைவோடு பணி நிறைவு பெற்றார். ஸோ அந்த பெருமை எங்களுக்கும் இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தினுடைய ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட் எங்களுடைய கம்பெனியில் பணியாற்றினாருன்னு. ஸோ அதே மாதிரி ஒரு சில சம்பவங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த ஆண்டு மட்டும் தக்கர் பாபாலன்னு எங்களுக்கு தொழில் பழகுனர் வரவே இல்லை. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற பர்மனெண்ட் தொழிலாளி எல்லாருமே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஐடியில் ட்ரேட் முடிச்சுட்டு எங்கள்கிட்ட அப்ரெண்டிஸாக 1 இயர் தொழில் பழகுனராக இருந்து அதுக்கப்புறம் 3 வருஷம் கம்பெனி ட்ரெயினியாக இருந்து பர்மனெண்ட் ஆனவங்க. ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஏன் சார் தக்கர் பாபாலன்னு ஒரு ஆள் கூட இந்த வருஷம் வரல அப்படின்னு எங்கள்கிட்ட லாஸ்ட் இயர் கேட்டாங்க. லாஸ்ட் இயர் எங்களுக்கு இங்கேருந்து தொழிற்பழகினர்கள் வரல. நாங்களுமே மிகுந்த ஒரு சேட் ஆகிட்டோன்னே சொல்லலாம். பட் இந்த வருஷம் நாங்கள் அதனாலேயே வெல் இன் அட்வான்ஸ் நாங்கள் ஆல்மோஸ்ட் டிசம்பர்லேருந்தே நாங்கள் பஞ்சமூர்த்தி சார் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் எங்கள் கம்பெனிக்கே ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு 10-14 பீப்புள் நாங்கள் அப்ரெண்டிஸ்க்காக நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இந்த நேரத்தில் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னோட அட்வைஸ், சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்சுவலாக பயப்பட தேவை உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தான். ஏன்னா ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு தான் ஏஐ குறித்த ஒரு பயம் இருக்கணும். ஏன்னா எங்களுடைய வேலை வக்கீல், டாக்டர்ஸு, ப்ரொஃபஷ்னல்ஸ் இவங்களுடைய வேலையெல்லாம் கம்ப்யூட்டர் செஞ்சிடும். ஆனால் உங்களுடைய டெக்னீஷியனுடைய வேலையை கம்ப்யூட்டர் செய்ய முடியாது. இப்போது நிறைய நீங்கள் கூகுளெலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டெக்னீஷியன்ஸை ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் நாங்கள் தொழிற்கல்வி கற்றுக்கணுன்ற அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம். ஸோ என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸ், ஏன்னா நீங்கள் ஒரு பரிமாணத்திலேருந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கையினே சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு மேலே என்னென்னா நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்க போகிறீங்க. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 வருஷத்தில் உங்கள் மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், நீங்கள் படித்த விஷயத்தை ப்ராக்டிக்கலாக எப்படி கற்றுக்கலாம், நிறைய வேலை கற்றுக்கணும், உங்கள் ஸ்கில் டெவலப் ஆகணும். ஸோ சம்பளத்தை பற்றி, ஸ்டைஃபண்டை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த 2 வருஷம் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போகிற கம்பெனியில் சார் எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும்னு நீங்கள் கேட்டு வாங்கலாம். வேலை தெரிஞ்சவனுக்கு அதுக்குண்டான ஊதியம் கொடுக்கப்படும். அதே மாதிரி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனுக்கு அதிகத்தில் அதிபதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு முக்கியமாக தேவை உண்மை, பொறுமை. சரியா? உண்மையாக இருங்க. சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் உண்மையாக இருங்க. சூப்பர்வைசர் பார்க்குறாரா, மற்றவங்க பார்க்குறாங்களா, ஜாபர் பார்க்குறாரா, அதெல்லாம் இல்லை. என் மனசாட்சிக்கு உண்மையாக எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் உண்மையாக செய்கிறேனா, அது மட்டும்தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சிக்கு உண்மையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யுங்க. ரொம்பவும் நான் அட்வைஸ் பண்ண விரும்பலை. ஸோ இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற
ஃப்யூச்சரில் வந்து இன்னும் அதிக படிகளை நீங்கள் ஏறி வாழ்க்கையில் நல்ல முன்னேற வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, இப்போ சார் சொன்னார்ல சந்தானம் சார், அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார், பெரிய அதிகாரி இப்பவும் இருக்கார். இருந்தாலும் எவ்வளோ எளிமையாக இருக்காருன்னு பாருங்கள். நாங்கள்லாம் சார் சொன்ன மாதிரி 25 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்னா என்ன பொருள் அதுக்கு? நாங்கள் எல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், உண்மையாக இருப்போம். இங்கே ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட்டில் சார்கிட்ட தான் போவேன், சார் உடனே ஹெல்ப் பண்ணுவார். இப்போ கூட நம்ம கமிட்டியில் ஒருத்தர் வந்து ஆதி திராவிடர் கமிட்டியில் ஈரோடில் சேலத்தில் இது பண்ணார், சார் கொஞ்சம் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணேன்னா உடனே மெசேஜ் கொடுத்துட்டாரு, எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி ஃபார்வர்ட் ஆகிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிட்டி மெம்பர்ஸுக்கு. ஸோ சார் வந்து எல்லாத்துலேயுமே வந்து திறமை பெற்றவர். இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் வந்து எவ்வளோ நேரம்னா பேசுவார். குட் ஆரேட்டர், குட் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் மேன். நாட் ஓன்லி ஹி, ஈவன் மேடம் ஆல்சோ, சாந்தி சந்தானம் சார் இருக்காங்க, மேடமும் ரொம்ப ஆர்வமாக வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுன்றதில் முதல்ல நிற்பாங்க. அதனால தான் சாரும் நம்ம கூட இருக்காங்க. அதே மாதிரி நம்ம குமரேசன் சாரும் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வந்து நம்ம எல்லாம் ஆஸ்தானம் இதை மாதிரி இது வருவார். சார் நீங்கள் நாளைக்கு வரணும் எனக்கு கூப்பிட்டா கூட, சார் என்னை மன்னிக்கணும், ஏன்னா ஷார்ட் டைமில் உங்கள் 2 பேரும் இன்வைட் பண்ணோம், ஸோ யூ ஆக்செப்டட், வி ஆர் கிரேட்ஃபுல் டு யூ. அதே மாதிரி கம்பெனியில் சார் சொன்னார், மனசாட்சிக்கு நேராக வந்து விருதமாக இல்லாமல் மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கிட்டோம், நம்ம எல்லாருமே நடந்துட்டோம்னால நீங்கள் மட்டும் சந்தோஷம், எல்லாம் உங்கள் ஃபேமிலி இல்லை சமுதாயமே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். Thank you, Dominic sir. And Andrew Yule has been always supporting us year after year. Thank you. We hope to see your continued support to our students. And நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு காந்தி நிறுவனத்தில் படிக்கிறாங்க. I am sure they'll all be honest and sincere and hard working. We are instilling it to them. I am sure they will also produce the same results, sir. Thank you, sir. Now we will have the distribution of the appointment orders for the trainees selected in the campus interview. Sir, smile, sir.